Hi friends, வணக்கம் and welcome back to our channel Vanashvam Recipes. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான இஞ்சி ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு அஜீரண கோளாறு இருந்தாலும் இந்த ஊறுகாய் சூப்பராக அதை சரி பண்ணிடும். ஊறுகாய்னாலே டேஸ்ட்டு தான், ஆனால் அதை விட இந்த இஞ்சி ஊறுகாய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் டிங்குன்னு கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 200 கிராம் இஞ்சி இருக்கும். இஞ்சி சில நேரம் நம்ம கொஞ்சம் அதிகமாக வாங்கிடுவோம். அப்போ இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டி, அதை விட ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அஜீரண கோளாறு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது நான் அலசிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். நான் போய் சீவிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், நான் சீவி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இதையும் நம்ம வெந்தயத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ரோஸ்ட் பண்ணி அந்த பவுடரை இந்த ஊறுகாயில் ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம எண்ணெய் விடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கடுகும் வெந்தயத்தையும் வறுத்து வச்சுருக்கிறத ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பொடியாக திரிச்சிட்டு வந்துடலாம். நான் போய் திரிச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கும். இது இருக்கட்டும். இப்போ பேனை ஹீட் பண்ணி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஊறுகாய் இன்னும் கெட்டு போகாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன பீசஸ் இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலே நம்ம இந்த இஞ்சியை நல்லா வதக்கிக்கலாம். இது இந்த மாதிரி தான் கட் பண்ணணும்னு இல்லை, ரஃப்பானாலும் சாப் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மிக்சர் ஜாரில் தான் அடிக்க போகிறோம். அதனால் நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. வீட்டிலே நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக பண்ணலாம். அதனால தயவுசெய்து ஊறுகாயெல்லாம் கடையில் வாங்காமல் நீங்களே செஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இஞ்சி ஊறுகாய், வெள்ளைப்பூண்டு ஊறுகாய், இதுக்கு முன்னாடி நான் மிளகாய் ஊறுகாய் கூட போட்டிருந்தேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் சின்ன பீசஸாக வெள்ளைப்பூடு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிடுறேன். இதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக அதை நம்ம ஆட் பண்ணிக்கிடுறோம். அதே மாதிரி இந்த வெள்ளைப்பூண்டும் அதுக்கப்புறம் இஞ்சியும் அஜீரண கோளாறுக்கும் ரொம்ப நல்லது. அதனால இது ரெண்டையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கியாச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ்டு புளி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வெந்நீரில் ஊற போட்டுக்கணும். ஏற்கனவே ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த இஞ்சி வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், சூப்பராக அரைச்சாச்சு. அந்த அரைச்சிட்டு அந்த மூடி திறக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்குது. இப்போ நம்ம புளி, இந்த உருண்டை புளியை நம்ம இதில் டைரெக்டாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஊறி போய் இருக்கும்ல, அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வைக்காமல் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போது கொஞ்சமாக கல் உப்பு இதையும் ஆட் பண்ணி நம்ம திருப்பியும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், இதையும் அரைச்சாச்சு. இது ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம புளி உப்பு போட்டதுக்கப்புறம் இது ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே இஞ்சி வெள்ளைப்பூடு வதக்கியிருந்த அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 1 பவுல் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுவும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த எண்ணெயில் நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். இந்த கடுகு மெதுவாக பொரியட்டும். சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு பொரிஞ்சும் கருகிரும். இதுக்கு அடுத்து நம்ம காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிடுறேன். நல்லா கும்மலாக எடுத்துக்கோங்க. அதுக்கு கரெக்டாக எடுக்காதீங்க. நல்லா பெருசாக கும்மலாக எடுத்துகிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும்போது டக்குன்னு கரிஞ்சிரும்.
இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், அதனால வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல. இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்து அரைச்சிருந்தோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தீ வந்து எந்த அளவில் லோ ஃப்ளேமில் இருக்க முடியுமோ அந்த அளவில் லோவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த இஞ்சி, வெள்ளைப்பூடு, உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி, புளி எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணி சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிச்சு. இதை ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் ஊற்றிட்டு சூப்பராக திருப்பி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் ஊறுகாய் 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஒருவேளை நீங்கள் பொரியல்லாம் பண்ணலை, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சூப்பராக பண்ணிடலாம். இது வந்து மிக்சர் ஜாரில் கொஞ்சம் அந்த நம்ம அரைச்ச பேஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்கோம்ல, அதில் வந்து அந்த புளி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் உள்ளே ஊற்றியாச்சு. கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் லிக்யூடியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் கிண்ட போக போக கொஞ்சம் கட்டியாகிடும். அப்புறம் நல்ல ஊறுகாய் ஸ்டேஜுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் பொரியல் பண்ணலை, அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் இஞ்சி வச்சு ஊறுகாய் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பொரியல் பற்றி யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த ஊறுகாய் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு வேறு லெவல் காம்பினேஷன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இஞ்சிலாம் குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம ஊறுகாயில் இருக்கிற எல்லா பொருட்களுமே நம்ம வீட்டில் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருட்கள் வச்சு தான் இன்றைக்கி இந்த சூப்பரான ஊறுகாய் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிறைய தண்ணி விட்ட மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இது இதை விட இன்னும் கட்டியாக ஆரம்பிக்கும். அதில் வந்து கூட கொஞ்சம் நம்ம அப்பப்போ எண்ணெய் விட்டுக்கிட்டே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் பொடிச்ச வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனால் இன்னும் ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. இதில் வந்து இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை வந்து செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. நீங்கள் அப்பப்போ எடுத்து வச்சு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் நல்லா க்ளோஸில் கூட காமிக்கிறேன் எந்த அளவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஊறுகாய் அப்படிங்கிறத. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலரும் நல்லா டார்க் ஆகிடுச்சு. இது நல்லா கட்டியாகவும் வந்துடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வனஸ்வம் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான, இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் ஹெல்த்தியான ரெசிபிஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, thanks for watching this video. நன்றி, வணக்கம்.